வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோவை மாஸ்டர் பிளான் 2041, அதாவது கோவை மாநகராட்சியில் கோவை மாவட்டத்தில் 2011 கணக்குப்படி 21 லட்சம் பேர் இருக்காங்க. அதுவே 2041 போது 61 லட்சம் பேர் அதிகரிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே பிளான் பண்ணி போடப்பட்ட பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் இதே மாதிரி பிளான்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. 2021 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் என்னென்ன வரப்போகுது? கோயம்புத்தூருக்கு ரிங் ரோடு, மெட்ரோ ரயில், ஐடி பார்க்ஸ், தொழில் வரப்போகுது. ஓகே, எல்லாம் சரிதான். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அது பண்ணுறதுக்கு? அதாவது மாநகராட்சி பகுதியை 200 கிலோமீட்டர் இருக்காது, 400 கிலோமீட்டர் பண்ண போகிறாங்க. மாநகராட்சி பகுதி சதுர கிலோமீட்டராக பண்ண போகிறாங்க. இப்போ ரிங் ரோடு போடுறீங்க, அதுக்கு இடம் எப்படி எடுப்பீங்க? அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குள்ளே நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கீங்க, மாநகராட்சிக்குள்ளே இருக்க பகுதிகள் விவசாய பகுதியில் மாற்றப்படும், குடியிருப்பு பகுதியில் விவசாய பகுதியில் மாற்றப்படும் போட்டிருக்கீங்க. சரி, மாநகராட்சிக்குள்ளே இருக்கிற எல்லா வீட்டையும் இடிச்சு போட்டு விவசாயம் பண்ண போகிறீங்க. சரி, அதே ரிங் ரோடு கோயம்புத்தூர் மாநகராட்சி தொடாமல் வெளியே போகுது. அந்த ரிங் ரோடு என்ன பண்ண போகிறீங்க? இங்கே இடிச்சு போட்டு எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் கட்ட போகிறீங்களா? சரி, 60 லட்சம் பேர்த்துக்கு இந்த பிளான் பண்ணியிருக்கீங்க. அந்த 60 லட்சம் பேர்த்துக்கு இன்னைக்கு கோவை மாநகராட்சியோட நிலைமை என்னன்னா, சில பகுதிகளுக்கு தண்ணீர் பஞ்சம். 7 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி, 14 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி, இந்த மாதிரி தண்ணி பஞ்சம் இருக்கு. அதுக்கு என்ன தீர்வு பண்ண போறீங்க? எங்கிருந்து தண்ணி சோர்ஸ் இருக்கு? கோயம்புத்தூருக்கு தண்ணி சோர்ஸ் எங்க இருக்கு? சிறுவாணி அணையை தூர்வாரினா மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட லெவல் தண்ணி நம்ம பெற முடியும். அதை நம்ம தூர்வாடுறதுக்கு முயற்சி எடுக்கிறது இல்லை. ஆனால் நீங்களும் அந்த முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, கேரளா முதலமைச்சரும் நல்ல பரஸ்பரமும் பழகிக்கிறீங்க. ஆனால் அதை கேட்கறதுக்கு நம்மளால முடியல. எப்படி இருக்கோ அப்படியே நமக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. தூர்வாரினா கூட சரி, ஓகே, கொஞ்சம் ஒரு 1 லட்சம் பேர்த்துக்காக தண்ணி கொடுக்கலாம் அப்படிங்களாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது அணையே சின்ன அணை தான். அடுத்தது வேறங்க, அத்திக்கடவு தண்ணி பில்லூர் டேம்ல இருந்து நமக்கு வருது. அந்த தண்ணி சோர்ஸும் எதுக்கு பத்தும்? அந்த பகுதியிலேயே மக்கள் இருக்காங்க. தண்ணி சோர்ஸுக்கு வழியே இல்லை. கோயம்புத்தூர் மாநகராட்சி இவ்வளோ பெரிய பிளான் பண்ணுறீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் முழுமையாக ரியல் எஸ்டேட் கண்ட்ரோலுக்கு போயிடும். அவன் சொல்கிறதுதான் விலை. கோயம்புத்தூரில் இன்னைக்கு ஒரு லேண்டும் சிட்டிக்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா 25 லட்சம் ரூபா சென்ட்டுக்கு விற்கிது. அது அவுட்ரு கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா 16 லட்சம் 17 லட்சம் அப்படிங்கிற ரேஞ்சில் வித்துட்டு இருக்க இடம் இவங்க போட்டிருக்க இந்த பிளான்னால ரியல் எஸ்டேட் மிகப்பெரிய ஜகஜோதியாக வளரப்போச்சு. ஒவ்வொரு லேண்டுக்கும் ஏகப்பட்ட டிமாண்டு. விவசாய நிலங்கள் ஆல்ரெடி சிட்டிக்குள்ளே பாதி விவசாய நிலங்களை அழிச்சிட்டாங்க, ஃப்ளாட் போட்டு வித்துட்டாங்க. விவசாய நிலமே சிட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய நிலமே இருக்காது சுற்று வட்டாரத்தில். அந்த அளவுக்கு அழிச்சாச்சு. இனி அவுட்ரு, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மாதம்பட்டி இந்த பகுதியில் தான் ரிங் ரோடு வரப்போகுது. இப்போ அந்த பகுதியை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. வளர்ச்சி வேணும் தான், அதுக்குன்னு விவசாயத்தை அழிச்ச வளர்ச்சி எங்களுக்கு வேண்டியதில்லை. விவசாயத்தை அழிச்சு தான் வளரணும் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி கோவை மாவட்டத்துக்கு தேவையில்லை. ஒவ்வொரு டைமும் தன்னை தானே தகவமைத்து கொண்ட மாவட்டம் கோவை. சிம்பிளாக சொல்ல போனால், கோயம்புத்தூர்ல ஒரு மேம்பாலம் இருக்குங்க, என்ன யூஸ்னே தெரியாமல். அந்த மாதிரி தேவையில்லாத திட்டங்கள் எங்களுக்கு தேவையே இல்லைங்க. கணபதியிலிருந்து ஜெயில் ரோட்டுக்கிட்ட இறங்குற ரோட்டில் எத்தனை வண்டி போகுதுன்னு பாருங்க, கீழே எத்தனை வண்டி போகுதுன்னு பாருங்க. என்ன யூஸுக்கு போட்டீங்க? டிராஃபிக் வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டேங்க. ஆனால் குறைஞ்சது ஒரு டைமுக்கு 10 வண்டிக்கு மேலே ஒரு வண்டியும் மேலே ஏறுறதே கிடையாது. அப்புறம் எதுக்குங்க அந்த ரோடு? அப்புறம் எதுக்குங்க அந்த திட்டம்? எதுக்கு? பணத்துக்கு பிடிச்ச வேஸ்ட். பணத்தை வேஸ்ட் பண்ணுறதுங்க. அதை கொண்டு போய் வேற ஏதாவது முதலீடு பண்ணி இன்னி தொழிலை ஊக்குவீங்க. எம்எஸ்எம்இக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் லோன் கொடுக்குறதுல செம பிரச்சனை இருக்குங்க. தமிழகத்தில் கரண்ட் பில் அதிகமான கேட்டு ஒரு சிலர்லாம் தொழில் தொடங்குறதுக்கு பயப்படுறோம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கூட பயப்படுறோம். அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் வளர்ச்சியை வேண்டான்னு சொல்லலை. விவசாயத்தை அழிச்சு நகரத்தை அழிச்சு தான் வளரணுங்கிற வளர்ச்சி தான் எங்களுக்கு வேண்டாங்கிறோம்.
கோயம்புத்தூர் மாவட்டத்துக்காரங்க நிம்மதியாக இருக்காங்க, எந்த தொல்லையும் இல்லைங்க. இங்கே வெள்ளம் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் இருக்கு. நீங்கள் டெவலப் பண்ணுறங்கிற பேரில் கொண்டு வந்து நாரடிக்க வேணும். சரி, அப்படியே டெவலப் பண்ணி தான் ஆகணும், கால சூழ்நிலை மாறி தான் ஆகணும்னா மாறிக்கலாம். எப்படி மாறலாம்? இருக்கக்கூடியதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலாம். 16 வருஷத்தில் நாங்கள் வந்து 200 கிலோமீட்டர் இருக்கிறது 200 சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பரப்பளவு 400 பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு நிதி எங்கேங்க இருக்குது? நிதி சோர்ஸ் என்ன? இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அப்படிங்கும்போது 200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையே மெயின்டைன் பண்ண முடியாத மாநகராட்சி எப்படி 400 சதுர கிலோமீட்டர் மெயின்டைன் பண்ண போகுது? வளர்ச்சிகள் வேண்டும், யாரும் வளர்ச்சியை தடுக்க போறதில்லை. ஆனால் விவசாயத்தையும் நகர்மயத்தையும் விவசாயத்தை அழிச்சு தான் நாங்கள் ஒரு வளர்ச்சியை வைப்போம், விவசாயத்தை குறைச்சி தான் நாங்கள் வளர்ச்சியை கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட வளர்ச்சியை தேவை. கோயம்புத்தூரில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் குறைவு. அதையும் முழுசாக அழிச்சிட்டு ரியல் எஸ்டேட் பண்ணி விற்கிறதுக்கான பிளான் தான் கோவை மாஸ்டர் பிளான் 2041. நிறைய மாற்றி அமைக்கணும். நகர்ப்புறத்தை வந்து விவசாய நிலங்கள் ஆக்க போகிறோங்கிறீங்க. நகர்ப்புறத்தில் எப்படி விவசாய நிலம்? எந்த இடத்துல இடம் இருக்குது? எங்கே இடம் இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு? நகர்ப்புறத்தில் எங்கெங்க விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது? அவுட்டில் தான் இடம் இருக்குது. அங்கேயும் ரிங் ரோடு போடுறீங்க. அந்த ரிங் ரோடை சுற்றி என்ன பண்ணிடுவீங்க? எல்லாத்தையும் விற்று ஃப்ளாட் ஆக்கிடலாம். அப்போ எங்கே இடம் இருக்குது? மாற்றங்கள் வேணும். ஆனால் மக்களுக்கு உகந்ததாக இருக்கணும், விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்கணும். நல்லது நடந்தால் நல்லது. நன்றி, வணக்கம்.